கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு தலைக்கு மீண்டும் குளிக்கணுமா, கோவிலில் இருந்தால் அங்கே விரதத்தை விடலாமான்னு கேட்டிருக்கீங்க. எத்தனை மணிக்கு சூரசம்ஹாரம் நிறைவேறும்னு கேட்டிருக்கீங்க. நம்ம திருச்செந்தூர் கணக்கு தான் எடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் எந்த கோவில் எப்படின்னு தெரியாது. நான் வந்துட்டு திருச்செந்தூர் கோவில் தான் கணக்கு எடுக்கிறேன். திருச்செந்தூர் வந்துட்டு 4 மணிலேருந்து 5:45 வரைக்கும் நம்மளுக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். ஸோ கணக்கு பார்த்தா நம்ம 6 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 5:45க்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சிடும். சூரியனோட தலை கீழே ஊந்தது நம்ம குளிக்கிறதுக்கு போகணும். மீண்டும் தலைக்கு குளிச்சு தான் குளிக்கணும். விரதம் இருக்கிறவங்க மட்டும், எல்லாரும் இல்லை, கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க தலைக்கு குளிக்கணும். வீடு வாசலால் சுத்தம் பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் ஃபோட்டோ மட்டும் துடைச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டு வைங்க. அபிஷேகம் கட்டாயம் பண்ணணும். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் ரெண்டுமே பண்ணுங்க. நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வைக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க வீடியோவில் 6 விதமான சாப்பாடு செய்யலாம். உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. தயிர் சாப்பாடு, பொங்கல் மட்டும் கூட செஞ்சு வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களோட டைம் எப்படி இருக்கோ அப்படி பார்த்துங்க. நெய்வேத்தியெல்லாம் நீங்கள் 4 மணிக்கே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் சூரசம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது. ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. சூரசம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணலாம். நீங்கள் 6 நாள் விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு சூரசம்ஹாரம் சார்ந்து நீங்கள் என்ன படையில் போட்டீங்களோ அந்த படையில் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கலாம். 6 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு. 7 நாளும் விரதம் இருக்கிறவங்களுக்கு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதத்தை விடணும். திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போனீங்களா, அங்கே பிரசாதம் கொடுத்தா நீங்கள் அதுவே சாப்பிட்டு விரதத்தை விடலாம். வீட்டில் செஞ்ச சாப்பாடு நீங்கள் படையில போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் அதுவே சாப்பிட்டு விரதத்தை விடலாம். எல்லாமே உங்களோட விருப்பம். முருகர் கோவத்தோட வதம் செய்வார். அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ணணும். ஸோ அபிஷேகம் கட்டாயம் பண்ணுங்க. வேல் இருந்தாலும் சிலை இருந்தாலும் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது.